அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்கின் கேர் டிப் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம கிச்சனில் இருக்க ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்ற அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கும் முன்னாடி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் வந்து ஒரு சில பார்ட்ஸ் வந்து டார்க்காக இருக்கிறது ரொம்ப நார்மல். அது ஒரு காமனான விஷயம். இப்போ நம்ம முடி எப்படி டார்க்காக இருக்கும் கருப்பாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பார்ட்ஸ் வந்து டார்க்காக இருக்கிறது ரொம்ப காமன். ஸோ ஆனால் விளம்பரங்களில் மார்க்கெட்டுக்காக வந்து அதை வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டுறது, அப்படியே ஷைனிங்காக காட்டுறது, ஃப்ரெஷ்ஷாக காட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் ஓவர் டார்க்னஸாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டார்க்கா நெக்ல வந்து கழுத்து சுற்றி ஒரு சிலருக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ லைட்டாக கருப்பாக இருக்கிறது வந்து காமன். ஏன்னா நம்ம செயின் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து டார்க் ஆகிறது ஓகே. பட் ஒரு சிலருக்கு நல்ல டார்க்காக இருக்கும். ஸோ பின்னாடி கழுத்து பின்னாடி இங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அந்த டார்க்னஸ் குறைக்கிறதுக்கு, அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி முட்டி கால் முட்டி இந்த இடம்லாம் வந்து ஒரு சிலருக்கு நல்லா டார்க் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே இல்லைனா வந்து என்சிசி கேம்ப் இந்த மாதிரிலாம் நான் போயிட்டு இருந்தேன், ஸ்கவுட் அண்ட் கைடு இந்த மாதிரிலாம் ரொம்ப வெயில் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா டேன் ஆகிடும். ஸோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி அந்த டெட் செல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். எத்தனை பேர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டவங்க இதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ மார்ச் 1 இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரிலாம் நடக்குது, ரொம்ப நம்ம வந்து வெயிலில் வந்து இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மூக்கு மட்டும் நல்லா கருப்பாயிருங்க. அந்த ஸ்பெக்ஸ் போட்டவங்களுக்கு அந்த ஏரியா மட்டும் நல்லா கருப்பாயிரும். அப்புறம் நம்ம ஸ்பெக்ஸ் கழட்டும் போது அந்த இடம் மட்டும் ஸ்பெக்ஸ் இருந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கும், மற்ற பக்கம்லாம் நல்லா வந்து டார்க்கா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்பெக்ஸ் கழட்டிட்டு வெளியே போகவே முடியாது. அது கேவலம் கொடூரமா இருக்கும். அண்ட் மூக்கில் மட்டும் அந்த ஸ்கின் பீல் ஆகி வரும், நல்லா டார்க் ஆகி. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கழுத்து கருப்பு, அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பா இருக்கிறதுக்கு, முட்டி கருப்பா இருக்க எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம காலில் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க்கா இருக்கும். நம்ம கால் வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு, அதாவது பாதம் மெடிக்யூர் பண்றப்ப கூட நீங்க வந்து வீட்லயே வந்து கொஞ்சம் நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த டெட் செல்ஸ்லாம் காலில் கீழே இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி நீங்க வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன இன்க்ரீடியன்ட், அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சன்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமன் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்ச மாவு. ஸோ எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். நம்ம வீட்டில் வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நம்ம வந்து மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அரிசி மாவு. ஸோ அந்த மாவு தான். ஸோ அது நல்லா புளிச்சு போய் இருக்கணும். இன்னைக்கு ஆட்டின மாவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவ்வளோக்கு ரிசல்ட் கிடைக்காது. நல்லா புளிச்சு போய் இருக்கணும். அதாவது வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணுவாங்க மாவு புளிச்சு வச்சு, இனிமேல் இட்லிக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. பனையாரம் யூஸ் பண்ணுவாங்க. பனையாரத்துக்கு வந்து நல்லா புளிச்சு போச்சு அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம்லாம் போட்டு நல்லா தாளிச்சு அதுக்கப்புறம் பனையாரம் சொல்லுவாங்க. ஸோ அப்பவும் வந்து அந்த மாவு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா புளிச்சு போன மாவு வந்து வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக புளிச்ச மாவுலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா நரன்னு இருக்கக்கூடியது. யாரும் வந்து ஸ்மூத்தாக வந்து தயிர் மாதிரி வந்து மாவு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா நரன்னு கொஞ்சம் சாலிடாக இருக்கக்கூடிய மாவு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஸ்கின் 100% டேமேஜ் ஆயிரும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த ஹீட் கொப்பளம், பிம்பிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு ஃபேஸ்க்கு வந்து மாவு யூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு சிலருக்கு இங்கே டார்க்னஸ் இருக்கும், மூக்கு கிட்ட டார்க்னஸ் இருக்கும், ஸோ அங்கே மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. உங்களோட ஸ்கின் வந்து 100% டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் இப்போ வந்து மாவு எடுத்து வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வந்து உங்களோட கழுத்துக்கு தேவை, உங்களோட முட்டிக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் தேவை, அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து புளிச்ச மாவு அப்படின்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுருக்கீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம கழுத்துல வந்து நீங்க ரொம்ப வச்சு தேய்ச்சிடலாம் கூடாது. நல்லா மைல்டா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களோட எங்க வந்து கருப்பா இருக்கு இல்லைன்னா கழுத்தை சுத்தி கூட நீங்க நல்லா ஹேர்லாம் வந்து நல்லா கொண்டை போட்டுட்டு பாய்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்க்கு வந்து இது ஒத்துக்குதா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஹேர்லாம் நல்லா கட்டி விட்டுருங்க. ஏன்னா ஹேர்லலாம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி நசனசன ஆகிடும். ஸோ நல்லா கொண்டை போட்டுட்டு உங்களோட கழுத்து இருக்குது இல்லைங்களா, கழுத்தை சுற்றி வந்து டார்க்னஸாக இருக்குது அப்படின்னா கழுத்தில் வந்து ஒரு லேயர் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. சுற்றி கழுத்தை சுற்றி நல்லா புளிச்ச மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா விட்டுருங்க. அது வந்து நல்லா காஞ்சு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா தேய்க்கலாம் கூடாது. லைட்டாக மைல்டாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து நல்லா மாவுலாம் கரைச்சாங்க அப்படின்னா கரைச்சிட்டு கை கழுவிட்டு வருவாங்க. ஆனால் வந்து ஒயிட்டாக அப்படி கை வந்து பவுடர் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மைல்டான சோப்பு இல்லைன்னா வந்து ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப வந்து அன்னைக்கு வந்து ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். டெய்லியும்லாம் பண்ணிடாதீங்க. அது ஸ்கின்னை வந்து இது பண்ணிடும். ஒரு 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட் டைம்லேயே வந்து லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டெட் செல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்துடும். அண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட முட்டிக்கு கால் பாதம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பாதம் முட்டி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே ஜென்டிலாக வந்து ரப் பண்ணணும். நீங்கள் வந்து வரக்குன்னு தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்கின் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். ஸோ வந்து லைட்டாக மைல்டாக தான் நீங்கள் தேய்க்கணும். மாவும் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கப்போ நீங்கள் தேய்க்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா தெரியும். மைல்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ரப் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுங்க. இப்போ முட்டிக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி அப்படியே இருக்கும். அப்போ வந்து லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் தண்ணி விட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கணும். போரிங் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அப்படியே தண்ணி மாதிரியும் ஓடக்கூடாது. பட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஹார்டாக ரஃப்பாகவும் இருக்காது. அப்ளை பண்ணும்போதும் வந்து நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறப்போ லைட்டாக தண்ணி விட்டு தேய்ச்சி உடனே இறுக்கமா இருக்கப்போ ட்ரையா இருக்கப்போ அப்படியே வந்து தேய்ச்சி அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படியே ஜென்டிலாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ அப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாவெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளித்து ஸ்க்ரப்லாம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா மாவு வந்து ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ், நல்லா கொருன்னு ஸ்க்ரப்பு மாதிரி. ஸோ அது வந்து ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஏற்கனவே வந்து நல்லா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டான ஒரு விஷயம். அதில் வந்து ஹார்டாக நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணி அந்த டெட் செல்ஸ்லாம் எடுத்துடுறோம் இல்லைங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை பண்ணிடும். ஸோ அதை வந்து ஸ்கின் டேமேஜஸ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. இல்லைன்னா ஸ்கின் நல்லா டேமேஜ் ஆகிடும், ட்ரை ஆகிடும், உங்களுக்கு கிச்சிங் வர மாதிரிலாம்
வரதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. தட்ஸ் இட். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிஜமா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே வந்து ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப நாள் வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த கை மட்டும், அதாவது நம்ம ட்ரெஸ் போட்டிருக்க வரைக்கும் வந்து ஒயிட்டாக இருக்கும், இதுக்கப்புறம் வந்து டார்க் ஆகிடும். ஸோ இந்த டார்க்னஸ், அதாவது இதுக்கும் இது மில்க் மாதிரி இருக்கும், இது டிகாஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரே ஈவன் ஸ்கின் டோனாக தெரியணும் அப்படின்னா வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து விவரம் கிட்டத்தட்ட 8th 9th இருந்தே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட ஃபஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் மைல்டாக வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு 15 days ஒன்ஸ் ஒரு 3-4 தடவையாச்சும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.